வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூரி அடுத்து ஹீரோவாக நடிக்கிற மண்டாடி. ஸோ விடுதலை 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரொடியூசர் எல்ரட் குமார் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அஃபிஷியலாக விட்டுருந்தாரு. மறுபடியும் அவருடைய தயாரிப்பில் வெற்றிமாறன் ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படின்னும், அண்ட் அவருடைய இன்னொரு தயாரிப்பில் சூரி வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அந்த படத்தை வெற்றிமாறனுடைய ஏடி மதிமாறன் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி 2 ப்ராஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் சூரி ஹீரோவாக நடிக்கிற இந்த மண்டாடி ப்ராஜெக்டை இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்க போதுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு சி பேஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்க போது. சி ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. போஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்கட்டும், அவர் கூட நிற்கிற எல்லாருமே வந்து ஜெர்சி போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஜெர்சியில் வந்து முகவை மைந்தன்ஸ் அப்படிங்கிற டீம் பேர் வந்து போட்டிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 75ஆம் ஆண்டு பாய்மர படகு போட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் சூரியோடைய பேர் வந்து முத்துக்காளி அப்படிங்கிறதுமே அந்த ஜெர்சி மூலிமா நமக்கு தெரிய வருது. ஸோ ராமநாதபுரம் முகவையில் தான் இந்த கதைக்களம் நடக்குது. உண்மையிலேயே அங்கே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் வந்து கடலில் இந்த மாதிரி படகு போட்டிங்கிறது நடத்திக்கிட்டே வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கதைக்களத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. மண்டாடிங்கிற டைட்டிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, கடல் சார்ந்த ஒரு பெரிய புரிதல் உள்ளவங்க, கடலில் நீரோட்டத்தை வச்சு மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க, கடலை பற்றி ஒரு பெரிய நாலேஜ் இருக்கிற ஒருத்தங்களை, ஒரு லீடர் மாதிரி, ஸோ அவங்கள தான் வந்து மண்டாடின்னு சொல்லுவாங்க போல. அதை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் விடுதலைக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காரு. அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான படமாக அவருக்கு அமையும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ப்ரோ, அப்போ இன்னொரு பக்கம் எல்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் கிடையாது. மேபி அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வெற்றிமாறன் வாடிவாசலை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். வாடிவாசலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் தனுஷும் பார்த்தீங்கன்னா அவருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவர் முடிக்கணும். இல்லை அவர் எந்த படத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறாரு, எந்த படத்தை தள்ளி போட போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா D54 அண்ட் D55 இந்த 2 படங்களும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. D55 வந்து ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ கண்டிப்பாக D55 இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. D54 என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. D54 யார் ப்ரோ டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் தொழில் படத்துடைய டேரக்டர் விக்னேஷ் ராஜா. அவர் வந்து தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துடைய டைட்டில் வந்து அறுவடை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் வேல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, D56 மாரி செல்வராஜ் தனுஷ் காம்போ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ரொம்பவே சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதை வந்து உடனே ஆரம்பிக்க போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து போர் தொழில் டேரக்டர் விக்னேஷ் ராஜா அவருடைய ப்ராஜெக்டாக தான் வந்து இருக்கணும். D56 ப்ராஜெக்ட்டை பற்றி லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ D54, D55, D56 இந்த 3 படங்கள் இல்லாமல் இளையராஜா பயோபிக் ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாமல் வெற்றிமாறன் கூட தனுஷ் ஒரு படம் பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் லப்பர் பந்து டேரக்டர் தமிழரசன் பச்சமுத்து அவருடைய இயக்கத்தில் தனுஷ் ஒரு படம் நடிக்க போகிறாரு. பட் அந்த படம்லாம் உடனே ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. இத்தனை படங்கள் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அடுத்து இன்னொரு 2 தெலுங்கு டேரக்டர்ஸ் கூட படங்கள் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதில் ஒரு டேரக்டர் வந்து இப்போ குபேரா படத்துடைய டேரக்டரான சேகர் கமலா கூட திரும்ப தனுஷ் வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் ஒரு படம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் கன்ஃபார்ம்டு கிடையாது, டிஸ்கஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் தனுஷ் கூட ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிவகார்த்திகேயனை வச்சு அவர் படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக திரிவிக்ரம் பார்த்தீங்கன்னா அடுத்து அல்லு அர்ஜுன் வச்சு தான் படம் பண்ண போகிறாரு. பட் அதுக்குள்ளே அல்லு அர்ஜுன் வந்து அட்லியோடைய படத்துக்கு போயிட்டார். ஸோ அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டைம் ஆகும். அது வரைக்கும் நாம சும்மா இருக்க வேணாம், அதுக்குள்ளே வேற ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ இந்த டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்டர் தனுஷோடைய லைனப்ஸில் இத்தனை படங்கள் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக அவர் நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது எல்லாமே ஒவ்வொன்றா படமாக போகுது. ஸோ அந்த வகையில் அவருடைய இயக்கத்தில் அவரே ஹீரோவாக நடித்த ராயன் இப்போ இட்லி கடை, அது இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னொரு படமும் வந்து வரப்போகுதுங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற கூலி படம் வர ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து மேபி அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா கன்ஃபார்ம் ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்ருதிஹாசன் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க டப்பிங் டைம் அப்படின்னு. அவங்க கூலி படத்துக்கு தான் டப் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் படமா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. அண்ட் கூலியோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14 வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் ஆகுது, எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் சைனாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. சைனா ரிலீஸ் வந்து உடனே நடக்காது. படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டைமில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி மகாராஜா படம்
தியேட்டர்ஸில் ஓடி முடிஞ்சு ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா தான் சைனாவில் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு சைனாவில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜோடைய கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கூலி படம் லோகேஷோடைய ஃபர்ஸ்ட் சைனா ரிலீஸாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எதனால் குறிப்பிட்டு சைனா ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமீர் கான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கூலி படத்தில் அமீர் கான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வராரு அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்ட் டைம்ஸில் அதை கன்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரா. அவர்கிட்ட ப்ரெஸ் வந்து கூலி படத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, நாகார்ஜுனா, அமீர் கான் இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு உபேந்திரா வந்து எல்லாரு கூடயும் எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மூலியமாகவே அமீர் கான் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காரு அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அமீர் கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சைனாவில் ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவருடைய படங்கள்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவருடைய டங்கல், பிகே, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் இந்த படங்கள்லாம் அங்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. மெயினாக டங்கல்லாம் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, செமையாக கலெக்டும் பண்ணிச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து சைனா போயிட்டு வந்தார். அங்கே நடந்த மக்கா இன்டர்நேஷனல் காமெடி ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலுக்கு அமீர் கானை கூப்பிட்டு அவருக்கு வந்து மாஸ்டர் ஹியூமர் அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ அமீர் கான் கூலியில் இருக்கிறதுனால மேபி மூவி டீம் இந்த படத்தை சைனாக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஒரு பக்கம் வந்து அமீர் கானே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ கூலியை தாண்டி ஃபியூச்சரில் லோகேஷ் கனகராஜ், அமீர் கான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற இரும்பு கை மாயாவி அந்த படம் ஒரு கிராண்டான ஒரு ப்ராஜெக்டாக உருவாகும். ஸோ அந்த படத்தை கண்டிப்பாக அமீர் கான் சைனாக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கே போய் ஹெவியாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கிராண்டாக ரிலீஸ் பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றி போன அப்டேட் வீடியோவில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். மே 5ஆம் தேதி தான் விஜயோடைய லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டாக இருக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு. ஸோ அதோட அடிஷ்னலாக வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் அப்படிங்கிறது சாங் ஷூட்டாக இருக்க போகுது. லாஸ்ட்டாக ஒரு சாங் ஷூட்டை எடுத்து முடிச்சு தான் விஜய் வந்து சென்ட் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் யார் வாங்கி ரிலீஸ் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் தான் சொல்லப்பட்டுச்சு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ, ரோமியோ பிக்சர்ஸ் இவங்க 2 பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ விலகிட்டாங்க, ரோமியோ பிக்சர்ஸ் தான் வந்து ஃபைனல் டாக்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ஜனநாயகன் படத்தோடைய தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸாக வாங்கிட்டாங்க, டீல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 90 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி விஜயோடைய கோட் படத்தையுமே ரோமியோ பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெட்ரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூர்யா 46 அந்த ப்ராஜெக்டோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ வெங்கி அட்லூரியோடைய இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் சூர்யா நடிக்கிற சூர்யா 46 இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போர்ஸ் அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் ஒர்க் வந்து துபாயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. சியான் விக்ரமுடைய லாங் பெண்டிங் ஃபிலிமான துருவ நட்சத்திரம் படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. உண்மையிலேயே அட்லீஸ்ட் இந்த தடவை படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மே இல்லைனா ஜூனுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ சீக்கிரம் கொண்டு வாங்க. எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.